ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இருந்தாங்க பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து பல மக்களோட மனசுல இடம் பிடிச்சவர். பின்னாட்கள்ல தமிழ்நாடு அரசியல்ல பெரும் பங்கு வகித்தவர். தன்னோட நண்பர் எம்.ஆர். ராதா அவரோட காதுல 2 தடவை துப்பாக்கியில சுட்டிருக்காரு. இவர் இறந்த விஷயம் கேட்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய கலவரமே ஏற்படுதுங்க. இதனால 129 பேர் கொல்லப்படுறாங்க. எம்ஜிஆர் பத்தின ஃபுல் டீடைல் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். இது கிரைம் ஸ்டோரி. நான் உங்கள் சேலம் சூரியபிரகாஷ். எம்ஜிஆர் அவரோட அப்பா மருதூர் கோபாலன். பிரிட்டிஷ் காலத்துல அவங்க இலங்கையில போய் செட்டில் ஆகுறாங்க. கண்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல நவல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவங்க பிறக்கிறாரு. ஆனா இவர் கேரளா மாநிலத்துல பாலக்காடு அப்படிங்கிற இடத்துல கோபால் மேனன் அப்படிங்கிறவருக்கும் சத்யபாமா அவருக்கும் மகனா பிறக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும் போதே அவரோட அப்பா இறந்துடுறாங்க. சோ அவரோட அப்பாவோட தங்கச்சி, அதாவது இவருக்கு அத்தை, அவங்களும் உடல்நல குறைவால இறந்துடுறாங்க. இவங்க அம்மா தான் எம்ஜிஆர் அவரோட தம்பி 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. இலங்கையில இருந்து அவங்க இந்தியாவுக்கு வரலான்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா அவங்க ரிலேஷன்ஸ் யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால அவங்க கேரளாவுக்கு போயிடுறாங்க. கும்பகோணத்தை சேர்ந்த வேலு நாயர் அப்படிங்கிறவரோட உதவியால அவங்க அம்மா ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அதுக்கு பிறகு பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனிங்க. அதுல நாடகம், பாட்டு, வசனம், வால் சண்டை இது எல்லாத்தையுமே கத்துக்கிறாருங்க. வால் சண்டை அவர் நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம், சூப்பரா இருக்கும். சோ அது மாதிரி எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கிறாரு. திரும்பவும் இந்தியாவுக்கு வர்றாரு. பாய்ஸ் நிறுவனத்துல ஒரு முக்கியமான இடத்துல நடிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் தீவிர முருக பக்தனாகவும் இந்து மதத்தை தீவிரமா ஃபாலோ பண்றாரு. அம்மாவோட விருப்ப கடவுளான குருவாயூரப்பனை வழிபடுறாரு. இருந்த போதிலும் திமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா பகுத்தறிவாதியா மாறுறாரு. எம்ஜிஆர் அவரோட முதல் மனைவி தங்கமணி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்கவி அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு பிறகு சத்திய நந்தவதி அப்படிங்கிறவரை 2வது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் காச நோயால இறந்துடுறாங்க. 3வதா தமிழ் ஆக்டரான வி.எம். ஜானகி அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அவரு தான் பின்னாட்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவர் இறந்துருவாரு. இறந்தாருன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஜானகி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்காங்க. மோகினி அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் அவர்களும் வி.எம். ஜானகி அவர்களும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 1936 அமெரிக்காவில பிறந்த எல்லிஸ் டங்கன் அப்படிங்கிற ஒரு டைரக்டருங்க. அவர் டைரக்ஷன் பண்ண சதிலீலாவதி அப்படிங்கிற படத்துல இவர் அறிமுகமாகிறாரு. பொதுவா லவ் ஆக்ஷன் படங்கள்ல பெரும்பாலும் நடிச்சுட்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களோட இயக்கத்துல அவரோட வசனத்துல நடிச்ச படங்கள் இவரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். 1954 மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்து மூலியமா இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துக்கு வர்றாரு. 1955 அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படம் ரொம்பவுமே ஃபேமஸான இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அந்த படம் நம்ம சேலத்துல தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்பவுமே ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. சென்னையில ஏவிஎம்லாம் வரதுக்கு முன்னாடி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் ரொம்பவே பிரபலமான ஒரு தியேட்டரா இருந்துச்சு. ஸோ ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோல தான் பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கப்பட்டதுங்க. சேலத்துல நிறைய இடத்துல அந்த குதிரையிலாம் வருவாங்க இல்லைங்க. சோ அந்த சீன்ல இங்கதான் எடுத்தாங்க. அந்த படத்துல தான் இவர் கதாநாயகனா நடிக்கிறாரு. 1972 ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற படத்துல தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்குறாரு. 1973 உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குதுங்க. அந்த படம் அதுக்கு முந்தின படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்குதுங்க. அந்த நாட்கள்ல வெளியூர்ல எடுக்கப்பட்ட படங்கள்ல இந்த படமும் ஒன்னா அமைஞ்சிருந்தது. சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான், மலேசியா, சோ இந்த இடங்கள்லாம் அந்த படம் ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு சிறுநீர கோளாறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இருந்தாலும் அந்த படத்தை நடிச்சு முடிக்கிறாரு. 1973 வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்காருங்க. அதன் பிறகு சி.என். அண்ணாதுரை அவர்களோட பேச்சால ஈர்க்கப்பட்ட இவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்றாரு. அந்த காலத்துல அவர் நடிச்ச அந்த படங்கள்ல அப்பப்ப திராவிடத்தோட கொடிகளையும் அதே மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸுகளையும் வெளிப்படுத்தினாரு. வசனங்களையும் வெளிப்படுத்திட்டு வந்தாரு. இந்த திராவிட கழகத்துக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்துச்சு. 1962 மேல் சபை எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1967 அவரோட 50வது வயதுல எம்எல்ஏவா ஆகிறாரு. அவரோட அரசியல் குருவான சி.என். அண்ணாதுரை இறப்புக்கு பிறகு 1969 இவர் திமுகவோட பொருளாளர் ஆகிறாரு. கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகிறாங்க. 1967 நடிகரும் அரசியல்வாதியுமா இருக்கக்கூடிய எம்.ஆர். ராதாவும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து ஒரு 25 படங்களுக்கு மேல நடிக்கிறாங்க.
அந்த டைம்ல எம்.ஆர். ராதா என்ன பண்றாருன்னா ஒரு டைரக்டரை கூட்டிட்டு வர்றாருங்க. கூட்டிட்டு வந்து அடுத்த படத்துக்கு வந்து நீ வந்து நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் மறுத்ததா சொல்லப்படுதுங்க. இதனால கோபம் அடைஞ்ச எம்.ஆர். ராதா அவர்கள் என்ன பண்றாருன்னா துப்பாக்கி எடுத்து அவரோட காதுல சுட்டுறாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. இதனால அவரோட செவித்திறன் வந்து குறைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ அது சுட்டது மட்டும் இல்லாத தன்னைத்தானே வந்து தற்கொலை பண்ணிக்கவும் அவர் எம்.ஆர். ராதா முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு சர்ஜரி பண்றாங்க. அதுல இருந்து எம்ஜிஆர் அவரோட குரல் மாறிடுது. ஹாஸ்பிட்டல்ல சின்னப்ப தேவர் அவர் வந்து பாக்குறாருங்க. பார்த்து அடுத்த படத்துக்கான அட்வான்ஸ் அவர் கொடுக்குறாரு. துப்பாக்கி சூடு நடந்ததை கேள்விப்பட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா திரண்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே சட்டமன்ற எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறாரு. 1972ல கருணாநிதி அவரோட மகன் மூக்க முத்து அவரை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அவர் எப்படியாவது அரசியல்லையும் சரி பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அந்த டைம்ல சி.என். அண்ணாதுரை அவர்கள் இறந்துடுறாருங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியில வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிடுறாரு. எம்ஜிஆர் அவர்களோட தொண்டர் அனகாபுதூர் ராமலிங்கம் அப்படிங்கிறவரு புதுசா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. அதுல வந்து இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதுல தொண்டரா போய் சேர்ந்துடுறாருங்க. இருந்த போதிலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாற்றம் பண்ணி அவரு அதனோட தலைவரா மாறிடுறாரு. 1977ல தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. அதுல வெற்றியும் பெறாரு. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு நடிகர் அரசியல்வாதியானது எம்ஜிஆர் மட்டும்தான். 1981 அக்டோபர் 31ல இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு அதே நேரத்துல வந்து அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு கோளாறு ஏற்படுதுங்க. இதனால அவர் நியூயார்க் சிட்டில போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. ராஜீவ் காந்தி உடனடியா பதவி ஏற்கிறாரு. காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெறாரு. 1979ல ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையுமே இணைக்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒடிசாவோட எக்ஸ்-சிஎம் பிஜி பட்நாயக் மத்தியஸ்தரா இருந்து நான் செயல்படுறதா சொன்னாருங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களால இந்த திட்டம் வந்து செயல்படாத எம்ஜிஆர் அவரோட மனம் மாற்றப்படுது. இளந்தமிழர்கள் சுதந்திரத்திற்காக மறைமுகமா அவர் ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் நிலவி வந்துச்சுங்க. அந்த காலத்துல விடுதலை புலிகளுக்கு உதவுனாரு அப்படின்னு சொல்லியும் அரசுக்கு தெரியாத 4 கோடி ரூபாய் பணத்தை விடுதலை புலிகளுக்காக இவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டாரு. 1987ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ராஜகோபாலாச்சாரி காமராசர் அவர்களுக்கு பிறகு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட தமிழ்நாட்டோட 3வது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் அவரோட வாரிசா ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷன் நின்னாங்க. 39 தொகுதிகள்ல 38 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. 1984ல நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவரு மைல்டா ஒரு அட்டாக் ஆகுதுங்க. சோ அதனாலேயே அவர் வந்து ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியா எடுத்துட்டு வர்றாரு. 1985ல 3வது முறையா தமிழகத்தோட முதலமைச்சரா ஆகுறாரு. நீண்ட நாட்களா உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா வந்து ஒரு உடம்பு வந்து ரொம்பவே வீக்கா இருந்திருக்காரு. 24 டிசம்பர் 1987ல ராமபுரத்துல இருக்கக்கூடிய அவரோட தோட்டத்துல தன்னோட 70வது வயசுல இறந்துடுறாரு. இதனால பல இடங்கள்ல கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, பல பிரச்சனைகள் ஏற்படுது, கடைகளை அடிச்சு ஒடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கலவர பூமியா மாறுதுங்க. முழு ஊரடங்கு பிறப்பிக்கிறாங்க. அண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இந்த வன்முறையில 129 பேர் கொல்லப்படுறாங்க. 48 போலீஸ்காரங்க படுகாயம் அடைகிறாங்க. சோ அந்த டைம்ல பல இளம் பெண்கள் வந்து மொட்டையடிச்சு விதவை கோலத்துல இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆண்கள் வந்து ரத்தம் வர அளவுக்கு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டதாகவும் அதே மாதிரி பலர் வந்து தீக்குளிச்சதாகவும் அந்த காலத்துல சொல்லப்படுதுங்க. இறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒண்ணுதான். அதை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. சோ இருந்தாலும் வந்து இவங்க செஞ்சது ஒரு தவறான செயல் தான். 2 நாட்கள் அவரோட உடல் வந்து ராஜாஜி ஹால்ல வைக்கிறாங்க. மெரினா கடற்கரையில அண்ணா சமாதிக்கு பக்கத்துல இவரோட சமாதி வச்சிடறாங்க. 1988ல எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி வி.எம். ஜானகி அவர்கள் 24 நாட்கள் மட்டுமே முதலமைச்சரா இருந்திருக்காங்க. ஜானகி அவர்களும் 1996ல மாரடைப்பால இறந்துடுறாங்க. இது கிரைம் ஸ்டோரி. நான் உங்கள் சேலம் சூரி பிரகாஷ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.